பாட்டி பத்தி சொல்லுங்க. உங்க வாயிலன்னு கேட்கணும்னு ஆசையா இருக்கு. ஓ! பாட்டி வந்து என்ன பொறுத்த வரைக்கும், நான் நெறையா வந்து அந்த சமைக்கிற விஷயத்துல கொஞ்சம் இன்வால்வ்டா பார்த்துருக்கேன். ஆ அந்த மாவு அரைக்கிறது, இல்லாட்டி அந்த சட்னி, பொடிகள் அரைக்கிறதெல்லாம் இப்பலாம் யாரும் அகைன் பண்றதில்ல. அந்த அம்மிக்கல்ல அந்த இது போட்டு, தண்ணி போட்டு அரைக்கிறது, அதெல்லாம் அதெல்லாம் உட்காந்து பார்த்துன்னு இருப்பேன் நெறையா. அதே மாதிரி வந்து தோசை வார்க்கறச்சே வந்து எனக்கு தோசை வார்க்கறதுக்கு சொல்லிக் குடுத்தா. ஸோ சின்ன வயசுல அப்போ வந்து தாத்தா வந்து என்ன தோசா மாஸ்டர்ன்னு கூப்பிடுவா. ஏன்னா, நான் அப்போ உட்காந்து அங்க தோசை வார்த்துன்னு இருப்பேன். ஸோ இதெல்லாம் பாட்டிக்கிட்ட எனக்கு கத்துக்கிட்டது. பாட்டி அஃப்கோர்ஸ் சாம்பார், இந்த பக்ஷணங்கள்லாம் சூப்பரா பண்ணுவா. ஆ எப்பவுமே நான் போனேன்னா வந்து பசிக்கிறது, மத்தியானம் ஏதாவது விளையாடின்னு இருக்கேன் எங்கேயா அப்ப போனேன்னா, ஆ ஏதாவது தருவா, ஸ்நாக் தருவா. ஏதாவது வச்சிருப்பாங்க. நெறைய அந்த ஜார் ஜாரா வச்சிருப்பா. அதுலேருந்து ஏதாவது எடுத்து குடுப்பா. ஸோ லாட் ஆஃப் குட் மெமரீஸ். பாட்டி வந்து ஆல்வேஸ் ஹார்ட் ஒர்க்கிங். ஆ சமைக்கிறச்செல்லாம் வந்து வெரி இன்ஸ்பைரிங். நான் நெறையா பண்ணிட்டே இருப்பேன் இப்ப பாருங்க. ஸ்ட்ரெஸ் என்னோட என்னோட ஐஸ்க்கு ஐ திங்க் பாட்டி வந்து ஒரு brought a calmness அந்த வீட்டுக்கு. தாத்தா வாஸ் ஆல்வேஸ் இந்த ஹை எனர்ஜெட்டிக் பர்சன் அண்ட் ஆன் தி அதர் சைடு ஒரு பேலன்ஸ் கொண்டு வந்தது வந்து பாட்டி ஒரு வீட்டுக்கு. அண்ட் எனக்கு சின்ன வயசுலேருந்து வந்து ஐ ஆல்வேஸ் ஹைக் எப்பி கோலம் போடுவா. நீ அப்போ எனக்கு சொல்லியிருப்பா நீ அதை பற்றி ஆல்ரெடி. பட் அந்த கோலம் போடுறதுலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பார்க்கறதுக்கு. ஸோ நான் என்னோட அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் அந்த வராண்டால உட்காந்து ஒரு நோட்டில் ஐ யூஸ் டு ட்ரேஸ் இட். ஸோ ஐ திங்க் எனக்கு வந்திருக்கிற கொஞ்சம் ஆர்டிஸ்டிக் ஸ்கில்ஸ்லாம் நான் ஐ திங்க் ஐ கான்ட்ரிபியூட்டட் டு ஹர் அந்த இதில். ப்ளஸ் எனக்கு நான் நிறையா ஸ்கூல்லலாம் வந்து when I used to struggle with தமிழ், எனக்கு வந்து நான் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தமிழ் படிக்க, தமிழ் எழுதுறதுக்கெல்லாம் சொல்லி கொடுத்தா பாட்டி. ஸோ இந்த மாதிரி she was very 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 and helpful that. Two adjectives to describe Party will be soft spoken and very calm individual. And I'll also add two words to describe our party, which is kindness and empathetic. A couple of words for Party. Very warm person, very kind. பார்த்தாலே ஜாலியாக இருக்கும், ஹாப்பியாக இருக்கும் பாட்டியை பார்த்தாலே. Two adjectives for Party: resourceful and sharp. Epitome of patience, very creative. Okay, two words to describe Party. I would choose somebody who was warm, caring, and always obedient. Party is the picture of patience. எவ்வளோ அமக்கலம் நடந்தாலும் the way she kept her calm is something that we should all learn from. அதே மாதிரி ஒன்று நாளாக்குறது. I mean, as I become older and I have a big family, வீட்டுக்கு மனுஷா வந்துட்டு போயிட்டு இருக்கும்போது லைக் ஒரு கொஞ்சோண்டு சாத்தம்த டக்கு டக்குன்னு என்னமோ பண்ணி ஒரு 4-5 பேர் சாப்பிட்ற மாதிரி ஷீ ஹேட் த கேப்பபிலிட்டி அண்ட் த ஸ்கில்ஸ் டு பி ஏபிள் டு டூ தட் வித் நோ ஆர்ப்பாட்டமே இல்லாமல் அதை அச்சீவ் பண்ணுற அந்த ஸ்கில்லு, அந்த கேப்பபிலிட்டி, அந்த டேலண்ட் வந்து பாட்டிக்கு அப்போ தெரியல. பசங்களாக இருக்கும்போது we used to enjoy her cooking. I realize it's not an easy feat, something that has to be really admired and நம்ம எல்லாரும் கற்றுக்கணும் அதுலேருந்து. ஸோ பாட்டி பற்றி நிறைய சொல்லலாம், பட் தீஸ் ஆர் த திங்ஸ் தட் ஸ்டாண்ட் அவுட் ஃபார் மீ. Describe Party in a few words. எங்கள் அம்மா வந்து ஒரு பொறுமையின் சிகரம், எதுக்குமே கோவம் வராது, அவ்வளோ அழகாக சிரித்த முகம். இன்னொன்று வந்து ரொம்ப சிரிச்சுட்டே இருப்பாள், ரொம்ப சிரித்த முகம். இதுக்கு ஒரு சின்ன இன்சிடெண்ட் நான் சொல்கிறேன். எனக்கு கல்யாணம் ஆன புதுசில் கல்யாணம் ஆகி போயிட உடனே எங்கள் மாமியார் வந்து முதல்ல என்கிட்ட சொன்னது என்னென்னா, சுமதி, நான் உன்னை வந்து நாங்கள் தேசிகன் கல்யாணம் பண்ணதே உங்கள் அம்மாவை பார்த்து தான் ஃபஸ்ட்டு. அவ்வளோ சிரிச்சுன்னு அவ்வளோ அழகாக உபசரித்து எல்லாம் பண்ணா அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாள். ஸோ அது எனக்கு ஞாபகம் வருது. சாத்வீகம், கெட்டிக்கார்த்தனம், இதுதான் என்னோட அம்மா. எனக்கு நினைவு தெரிந்த நாளிலிருந்து 9 யார்ட்ஸில் எப்பொழுதும் பார்த்தவர் தான் என் அம்மா. மிகவும் அன்பான, பொறுமையான, சிரித்த முகமானவர். 2 குடும்பம், டிஆர்எஸ் ஃபேமிலி, சரோஜா ஃபேமிலி, 2 குடும்பத்தாரும் மிகவும் விரும்பப்பட்டவர்.
அம்மா இஸ் எ வெரி கல்ச்சர்ட் அண்ட் ரிஃபைன்டு பர்சன், வெரி சொஃபிஸ்டிகேட்டட். ஒரு வார்த்தை அதிர்ந்து பேச மாட்டா. வெரி இன்டெலிஜென்ட், வெரி ஷார்ப். வீட்டு வரவு செலவு கணக்கெல்லாம் பிளான் பண்ணுறது, ஃபினான்சஸ் மேனேஜ் பண்ணுறதுல எக்ஸ்பர்ட். வேர்ல்ட்லி வாய்ஸ். ஷீ இஸ் வெரி வார்ம் அண்ட் அஃபெக்ஷனேட் பர்சன். அப்பாவை பற்றி பேசின்னு இருக்கும்போது கண்டிப்பாக அம்மாவை பற்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. ஏன்னா 2 பேரும் மேட் ஃபார் ஈச் அதர், உலகத்துக்கே தெரியும். அப்படி இருக்கும்போது அம்மாவை பற்றி என்ன உங்களுக்கு நினைவு வருது? அம்மா பற்றி என்ன சொல்லலாம்? நிறைய இருக்குது. வெல் அஃப்கோர்ஸ், பட் பேசிக்கலி ஷி வாஸ் அ டீம் லீடர். ஃபேமிலியில் எல்லாரும் அக்கான்னு தான் சொல்லுவாள் அம்மாவை. அண்டு எந்த டெசிஷன் எடுக்கிறதுனாலும் முதல்ல அம்மாவை கன்சல்ட் பண்ணிட்டு தான் அவள்லாம் முடிவு எடுப்பாள். அண்ட் that is because she was a very practical person and a solution giver to all local issues. கண்டிப்பாக என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து அப்படியே இதுதான் அம்மா அப்படின்னு சொல்கிற மாதிரினா பேஷன்ஸு. அந்த பேஷன்ஸை உலகத்தில் நான் இது வரைக்கும் ஆட்டி பார்த்ததே இல்லை. பொறுமை அண்ட் இன்னொன்று ஸ்கில். எண்ணத்தில் எது தான் தெரியாதுன்னே கிடையாது. டெய்லரிங், இது குக்கிங், பட்சணங்கள்லாம் எவ்வளோ டிஃபிகல்ட் பட்சணம்லாம் ஆட்லேயே பண்ணுவா. கோலம் போடுறது, கோலம் இன்னைக்கெல்லாம் பார்த்துட்டு இருக்கலாம். அந்த மாதிரி பாட்டு பாடுவா. எல்லாம் ஸ்கில்ஃபுல், வெரி வெரி ஸ்கில்டு பர்சன். இந்த மாதத்தில் ஸ்விமிங் மிஷின் எப்பயுமே இருக்கும். எல்லாருக்கும் அந்த ட்ரெஸ் தைப்பா, எனக்கும் சேர்த்து தைப்பா. இன்றைக்கும் நம்ம கால்குலேட்டரை வச்சு கணக்கு போட்டுருப்போம். மனக்கணக்கிலே போட்டுருவா பெரிய பெரிய கணக்கெல்லாம். ஸோ வெரி இன்டெலிஜென்ட் லேடி.